வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய தினம் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு சொல்லிட்டு எழும்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2023 நடந்த அந்த ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, ஆளுநரையும் நடிகை குஷ்புவையும் ஆபாசமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கொடுக்கப்பட்ட வழக்கு நேற்று இறுதி தீர்ப்பு. இந்த தீர்ப்பானது அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மேல்முறையீடுக்கு போகணும்னா நீங்கள் 1 மாதத்துக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே சொல்கிறேங்க, அதாவது தர்மம் தான் ஜெயிக்கும், நியாயம் தான் ஜெயிக்கும், ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும்னு தளபதி சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தொடர்ச்சியாக எல்லாரையுமே இழிவாக இழிவாக கொச்சையாக நமக்கு பின்னாடி துணை முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா இல்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கம்பி என்ன போறான் அப்படின்றது தான் இங்க நிதர்சனமான உண்மை. இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி வருது. என்னன்னா, அதாவது ஆளுங்கட்சியான திமுக அவங்களுக்காக மேடையில் ஏறி பேசக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படிங்க 3 வருஷம் ஜெயிலுக்கு போறாரு? அப்ப திமுக என்னதாங்க பண்ணுச்சு, எப்படிங்க ஜெயிலுக்கு போக விட்டுச்சு அப்படின்னாக்கா, அங்கதான் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது என்னன்றத வீடியோல டீட்டெயிலா சொல்லுவேன் நான். அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கு. ஆக்சுவலா அரசு மருத்துவமனையில் 3 நாள் குழந்தை, அதாவது ஒரு தாய் பெற்றெடுத்த 3 நாள் குழந்தையை கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அரசு மருத்துவமனை அந்த லட்சத்தில் செயல்பட்டு இருக்கு. அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தாவேகா சார்ந்த எந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரசியலில் நடக்கக்கூடிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் குஷ்பு குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் எழும்பூர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சிறை, அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சிறை அப்படின்னும் போது அவன் ஒரு பொறுக்கி பையதான். அவன் மேடையில் ஆபாசமாக பெண்களை கேவலமாக பேசக்கூடியவன் தான். அவன் வீட்டிலவும் பெண்கள் இருக்காங்க, ஆனாலும் பார்த்தா ஊரில் இருக்க பெண்கள் எல்லாம் ஆபாசமாக கொச்சையாக பேசக்கூடியவன் தான். அவன் மேலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு, அதை மறுக்கவே இல்லை. 2023 அவன் மேலே கொடுக்கப்பட்ட வழக்கு, அந்த வழக்கிலேயே பார்த்தா 2.5 மாதம் கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளிவந்த இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திரும்பவும் திருந்தினானான்னு கேட்டால் திருந்த கிடையாது. தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசிட்டு இருக்கான். அந்த 2023 இவன் மேல கொடுக்கப்பட்ட கேஸ் தான் ஆளுநர் ரவி அவர்களையும் நடிகை குஷ்பு அவர்களையும் ஆபாசமாக இழிவாக கேவலமாக கொச்சையாக பேசின அந்த ஒரு வழக்கு. நேற்றைய தினம் அதுக்கு தீர்ப்பு வந்திருக்காது. பிப்ரவரி 14 தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1 மாத கால அவகாசம், அதுக்குள்ள நீங்க மேல்முறையீடுக்கு போறதுனா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பூர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கம்பி என்ன போறது உறுதி, 3 ஆண்டுகள் சிறை கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவன் ஒரு ஆபாச பூரிக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவன் பெண்களை கேவலமாக கொச்சையாக பேசக்கூடியவன் தான். அதாவது ஒரு மேடையில் பொது வெளியில் எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசக்கூடிய ஒரு ஈனப்பைய தான். அந்த மாதிரி ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்படி ஆளுங்கட்சியான திமுக இருக்கும்போது எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை சிறை செல்ல விட்டுச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது பார்த்தா வில்லுலேருந்து போகிற அம்பு மாதிரி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அம்பு, அதை ஏவி விட்ட வில்லு யார் அப்படின்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை சொல்லியிருக்காரு. அதாவது நான் பேசுறேன் அப்படின்னாக்கா பெரிய ஒரு முறைகிறாருமா, சின்ன ஒரு நீ பேச நான் பார்த்துக்கிறேன்றாருமா, நான் என்னமா பண்றது, 2 பக்கம் மாட்டினுக்கிறமா அப்படின்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின ஆடியோவை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம நல்லா இங்க கூர்ந்து நீங்க கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ அந்த வில்லிலிருந்து போற அம்பு யாரு அப்படின்னாக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. மேடையை போட்டு ஆபாசமா கொச்சையாக அவதூறு பெண்களை பேசுறது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அந்த வில்லை எடுத்து அம்பை ஏவி விட்டது யார் அப்படின்னாக்கா நம்ம மாண்புமிகு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த அம்பை எடுத்து வில்லை ஏவி விட்டுருக்காப்ல. அப்போ இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்க வேண்டியது யாரு? நம்ம உதயநிதி அவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட தாவேகா பெண்களை மேடையில் பேசினார். அது பயங்கர பிரச்சனையா, அது வைரலா போச்சு. எல்லா இடத்துலையும் பயங்கரமா கொதிச்சாங்க மக்கள் எல்லாம். அதை கொதிச்சதை பார்த்துட்டு துணை முதலமைச்சர் கூப்பிட்டு விருது கொடுக்குறாரு. இருந்தா அப்படி எதுக்கு ஆபாசமா பேசுறதுக்கு விருது புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விருது ஒன்று தூக்கி கொடுக்குறாரு. அசிங்கமா ஒரு வார்த்தை ஒரு கண்டனம் தெரிவிக்கல. நீங்க இந்த மாதிரி மேடையில் பேசக்கூடாது, பெண்களை கொச்சையா பேசக்கூடாது அப்படியெல்லாம் தெரியல. நீ தாவேகா ஆட்கள் தானே,
பிரச்சனை என்ன வேணா பேசிக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சிங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றம் வச்சாம்பார் ஆப்பி எனக்குன்ற மாதிரி வச்சானா. சரி, இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போவோம். அது என்னன்னா, திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. அப்படி ஆளுங்கட்சியான திமுக தான் இவர் மேடையை போட்டு பேசுறாரு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க இவரை 3 வருஷம் ஜெயிலுக்கு போக விட்டாங்க? இவங்க தரப்புல வாதாடினாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவங்க தரப்புல வாதாடி இருப்பாங்க, வாதாடாம விட்டுருப்பாங்க. அது வாட்டவர், அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அது என்னன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு ஒன்று வெளிவந்துச்சு. அந்த டாஸ்மாக் ஊழல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய மேனேஜரை கூப்பிட்டு பேசும்போது, எனக்கு ஆகாஷ் பாஸ்கர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன். சொன்னாரா இல்லையா? காணொலிகள் இருக்கு, செய்தி ஊடகங்கள் வந்திருக்கு. ஆக்சுவலா ஆகாஷ் பாஸ்கர் சொன்னதான் செஞ்சேன் அப்படின்னு ஒன்று. ஆகாஷ் பாஸ்கர் அமலாக்கத்துறையால் தேடப்படும் குற்றவாளியா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கர் உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜோஜோ, ரத்தீஷ் இவங்க 3 பேரை வந்து அப்ஸ்காண்ட், ஆள் காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஓடி போயிட்டாங்க. நிறைய பேர் நியூஸ்ல எல்லாம் கூட போட்டாங்க, எங்க இவங்க காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் தான் இவங்களை வெளிநாட்டில் தங்க வச்சிருக்காரு அப்படின்லாம் பல்வேறு விமர்சனங்கள் போச்சு. உடனே நம்ம அப்பா இங்கிருந்து என்ன பண்ணாரு, கிளம்பி நேரா டெல்லிக்கு போனாரு. அவர் டெல்லிக்கு போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஈடிக்கு இடைக்கால தடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லிக்கு வரன்னு செய்தியை தான் சொல்லி அமைச்சாரு. உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவர் டெல்லி போறதுக்கு முன்னாடி ஈடிக்கு இடைக்கால தடை அப்படின்னாக்கா யோசிச்சுவோம். எதுக்காக? இன்கேஸ் இந்த டாஸ்மாக் ஊழல்ல ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷ், விக்ரம் ஜோஜோ இவங்க எல்லாம் மாட்டினானுங்க அப்படின்னாக்கா இவங்க எல்லாம் யாரை கை காட்டுவாங்கன்னா, நம்ம உதயநிதி அவர்களை கை காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது மகன் எங்க சிறைக்கு போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா டெல்லிக்கு போய் நம்ம மோடி அவர்களை சந்திக்க தெரிஞ்ச இவங்களுக்கு இவங்க கட்சி மேடையில் இவங்க சொல்லி பேசின இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை காப்பாத்தி இருக்க முடியாதா? சொல்லுங்க. அரங்கனார கொரங்கனார் ஆகிட்டான். இல்ல, நான் கேட்கறது சரியா தப்பான்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. மகனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே டெல்லிக்கு போனவர், இப்ப அதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு பிரச்சனை, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை அப்ஸ்கான் பண்ண முடியாதா இவங்களால? அப்படி அப்ஸ்கான் பண்ண முடியாம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தூக்கி 3 வருஷம் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க அப்படின்னாக்கா இவங்க வாழ யாரையும் கொல்லுவாங்க. எப்படி இந்த திமுக என்னும் தீய சக்தி வாழறதுக்காக யாரையும் கொல்லுவாங்கன்றது இது ஒண்ணு உதாரணம் இல்லையா? இல்ல, நீங்களே பாருங்க, கலைஞர் காலத்துல மைக்க பிடிச்சவன் இன்னைக்கு இன்பநிதி வந்து 2 படத்தை ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கான். கலைஞர் காலத்துல போஸ்டர் ஓட்டினவன் இன்னைக்கு இன்பநிதி வந்து 2 படத்தை ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கான். ஆனா நம்ம துணை முதலமைச்சரோட வளர்ச்சி என்ன அப்படின்னு பாருங்க, நம்ம இன்பநிதியோட வளர்ச்சி என்னன்னு பாருங்க, நம்ம மாண்புமிகு ஒருமுறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரோட வளர்ச்சி என்னன்றதை பாருங்க. நீங்க அவங்களோட வளர்ச்சி, அவங்க குடும்பம் மட்டும் அப்படியே அசூர வேகத்துல வளரும். ஆனா அவங்களுக்கு போஸ்டர் ஓட்டினவன், அவங்களுக்காக குரல் கொடுத்தவன் இன்னும் போஸ்டர் தான் ஓட்டிட்டு இருப்பான், இன்னும் குரல் தான் கொடுத்துட்டு இருப்பான். அதுதான் திமுகவுடைய அவல நிலை. ஸோ எங்களுக்கு வந்து திமுக இருக்கு, எங்களை திமுக பார்த்துக்கோம், எங்களுக்கு திமுக வந்து செஞ்சிரும், நாங்க வந்து இப்ப கடுமையா விமர்சிப்போம், ஆபாசமா பேசுவோம், விஜய் த்ரிஷாவோட இருக்காரு, கேரவனுக்குள்ள த்ரிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னாக்கா நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடக்கும். அந்த ஆட்சி மாற்றம் நடக்கும்போது இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடந்தா நாளைக்கு உனக்கும் நடக்க போது, இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடக்கும்போது எப்படி திமுக ஆட்கள் கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்களோ நாளைக்கு உனக்கு நடக்கும் போது இதே மாதிரி கை கட்டி தான் வேடிக்கை பார்ப்பாங்கன்றதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்ல வரேன். திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஓப்பனா சொல்றேங்க, திமுக தன்னோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா இறங்கி செயல்படுமே தவிர தன் குடும்பத்துக்காக பேசினவங்களும் சரி, தன் கட்சிக்காக பாடுபட்டவங்களும் சரி, யாரை பற்றியும் எந்த கவலையும் படாதுன்றதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டு சிறை கொடுத்தாங்க இல்லையா, இதுவே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு பேசக்கூடிய வார்த்தைகளை நாகரிகமாக, அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக வைங்களே தவிர ஒரு தனி மனித தாக்குதல் செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வந்து கண்டிப்பா உங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக அவங்க கூட நிற்குமான்னா எதுக்கும் கூட நிற்காது. இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட நின்னுச்சா என்ன பார்க்க தானே போறோம். மேல்முறையீடுக்கு சுப்ரீம் கோர்ட் போறாங்களா இல்ல 3 வருஷத்துக்கு உள்ள தள்ளுறாங்களா பார்க்க தானே போறீங்கன்னா சாதாரண விஷயம் இல்ல. சுப்ரீம் கோர்ட்ல வழக்காடுறதுக்குன்னு தனி அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் அதுக்கு வழக்காடுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும், இது எல்லா செலவையும் திமுக பண்ணுமா அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்க்க சொன்னா, குடும்பம் ஊழல் பண்ண சொன்னா, கக்கூசுல முதற்கொண்டு ஊழல் பண்ற குடும்பம் தான் திமுக இல்லைன்னு சொல்ல. ஆனா தான் கட்சிக்காக ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாருனாக்கா அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணிடணும்னா 2.5 மாசம் எதுக்காக முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஜெயிலில் விட்டுருக்கணும் யோசிச்சு பாருங்க. நீங்க அப்பயே அவரை ஜாமீன்ல வெளில எடுத்துக்கணும் இல்லையா, அப்பெல்லாம் எடுக்காம இப்போ இந்த 3 வருஷத்தை மட்டும் இவங்க கேன்சல் பண்ணுவாங்களா யோசிச்சு பாருங்க. பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வருது. இந்த சமயத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க, உள்ளே உட்காரட்டும் பரவாயில்ல. திரும்பவும் என்ன பண்ணோம்னா அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது இல்லையா, அந்த சமயத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்தா போதும், 3 வருஷம் தண்டனை முடிச்சுட்டே வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களா ஏன்னு பாருங்க. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ ஆபாசமா பேசினப்பா, அதான் பெரியவர் ஒன்று முறைச்சார்ல, நீ ஏன் அடங்கணும்ல, திருந்தணும்ல, போ நீ உள்ள போயிட்டு அப்போ திருந்துவனி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேணும்னே சப்பக்கட்டு கட்டினாலும் கட்டுவாங்க. திமுக
திமுக காரங்க எழுதி வச்சுக்கோங்க அவன் நடக்குதா இல்லையான்னு. இல்லை, எனக்கு உண்மையிலேயே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே எனக்கு கோபம் இருக்குதான். ஏன்னா அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே பார்க்கும்போது பயங்கர ஒரு ஆத்திரம் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்னைய நிலையில் பார்க்கும்போது அந்த ஆளை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அட பாவி, இப்படி போய் எலிபுரியில் மாட்டிக்கிட்டா நீ, அதாவது வா நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கல்ல. இன்னைக்கு என்னடா பார்த்துட்டாங்க உன்னைய 3 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன உங்க கட்சி பண்ண போது யோசிச்சு பாருங்க. நீங்க நேற்று அந்த எழும்பூர் நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பும் போது இப்படி உட்காந்துருக்காப்ல குத்த வச்சு, தேவையா யோசிச்சு பாரு. நீ பேசுற வார்த்தையை நாகரிகமா ஒரு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக வச்சா பரவாயில்ல, ஒரு பெண்களை போய் ரூம் போட்டு படுத்துக்க அப்படின்லாம் யாரா பேசுவாங்க. ஒரு மேடையில் அத்தனை பேர் சிரிக்கிறானுங்க, முன்னாடி உட்காந்து அவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க. இன்னைக்கு சிரிக்கிறவன்லாம் அவங்க கூட வந்து உட்காருவானா ஜெயிலில்? நான் கேட்குறேன். அதனால தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே சரி, திமுக ஆட்கள் மட்டும் இல்லை, யாராவது சிந்திச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். நமக்கு ஒரு விமர்சனம் வருதா, அந்த விமர்சனத்தை கருத்தியெல்லாம் முன்வைங்க தயவு செஞ்சு. அதுக்கு வந்து நீங்க தனி மனித தாக்குதல் அப்படின்னு பண்ணீங்கன்னாக்கா மறுபடியும் எதிரில் இருக்கவனும் தனி மனித தாக்குதல் பண்ணா நல்லா இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம். அதுக்கு கட்சி ஏதாவது பின்னாடி இருந்து உதவி செய்யுமான்னு கேட்டா ஒரு ஆணையம் உதவி செய்யாதுன்றதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடந்தது பெரிய உதாரணம். சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்து 3 நாள் ஆகுது. ஆக்சுவலாக அந்த 3 நாள் ஆன குழந்தைக்கு நாங்கள் சொட்டு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க. 3 நாள் ஆன குழந்தைய கடத்திட்டு போறாங்க. தாயின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைய கடத்திக்கிட்டு போற அவலம் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான்டா நடக்கும். தற்போது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அவ்வளவு கேடுகட்ட ஆட்சி போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு, அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அரசு மருத்துவமனைக்கு யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாதப்பட்டவங்க ஏழைப்பாளைங்க தான் வருவாங்க. நம்ம முதலமைச்சர் குடும்பம் போவோமா அரசு மருத்துவமனைக்கு? யோசிச்சு பாருங்க, போவாது. அந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்க தான் அந்த இடத்துக்கு போவாங்க. அவங்களை இல்லாதவங்களாவே வச்சுக்கிற வேலையை தான் வந்து திமுக குடும்பம் பார்த்துட்டு இருக்குது. திமுக இல்லை, பல ஆண்டுகளாகவே இந்த அரசியல்வாதிகள் அதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னாக்கா இவங்களால ஜெயிக்க முடியாது. இப்போ எப்படி டாங்குன்னு ஒரு 5000 ரூபாய் தூக்கி போட்டாங்க, அந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுத்து அப்பப்போ அவங்களுக்கு தேவையானது கொடுத்து ஓட்டை வாங்குற வேலையை தான் வந்து இந்த அரசியல்வாதிகள் செய்வாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட இல்லாதவங்கன்னு தெரிஞ்சு அவங்க அரசு மருத்துவமனைக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு புரோட்டோகாலை மெயின்டைன் பண்ணணும், அந்த இடத்துல ஒரு தரமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து 3 நாள் ஆன குழந்தைய கடத்திட்டு போறாங்க அப்படின்னாக்கா அரசாங்கம் எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு தெரியுது அவங்களுக்கு. இதுல இருந்து தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனையில் நடக்கிற விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க மா சுப்பிரமணியம் தூங்குகிறாரா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்பீங்க. நீங்க இப்போ கீழ்பாக்கு அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா, அங்க ஒருத்தனை உள்ள பூந்து வெட்டிட்டு போறாங்க. வெறும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 50 மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு ஹெல்மெட் போட்டு வெட்டிட்டு போறானுங்க. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. அரசு மருத்துவமனைக்குள்ள யார் வேணா வரலாம், யார் வேணா போலாம். அதான் பிரசவ வார்டுக்குள்ள வந்து 3 நாள் ஆன குழந்தையை தூக்கிட்டு போற அளவுக்கு அரசு மருத்துவமனை செயல்படுது அப்படின்னாக்கா அப்ப கொலை பண்றது கொள்ளையடிக்கலாம் ஈஸியா பண்ணுவாங்களே. அது சரி, ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வெளியில கஞ்சா செடி வளருது. ஆனா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரை கேட்டாக்கா ஜீரோ கல்டிவேஷன் சொல்லுவாரு. அந்த லட்சணத்துல இருக்குது அரசு மருத்துவமனை, இந்த சுகாதாரத்துறை. தற்போது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. உண்மையிலேயே அந்த குழந்தையை பறி கொடுத்த அந்த தாய் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க. இப்ப அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த குழந்தையை தூக்கிட்டு போன அந்த பெண்மணியை கைதும் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் அந்த குழந்தையை கண்டுபிடிக்காம ஏதோ எப்சின் ஃபைல் மாதிரி ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு தூக்கி கடத்திட்டாங்க அப்படின்னாக்கா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க. இல்ல, இந்த இடத்துல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அரசு மருத்துவமனை தரமா இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? ஒன்னு அரசு சார்ந்த ஆட்கள் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இல்ல அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்கன்னாக்கா இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. இனிமேல் அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும்னா கண்டிப்பா அரசு மருத்துவமனையோட தரம் உயருமா உயராதா? இதை தான் தளபதி அவர்கள் மெர்சல் படத்திலே சொன்னார். அதாவது சிஎம், இந்த டெப்டி சிஎம், இந்த மினிஸ்டர், இந்த எம்எல்ஏ இவங்க எல்லாருமே வந்து இனிமேல் நீங்க அரசு மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அரசு மருத்துவமனை எந்த அளவுக்கு தரம் உயரதா இல்லையா பாருங்கன்னு சொன்னார் இல்லையா. தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இது நடத்துறாரா, செயல்படுத்துறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனா இங்க நம்ம தீய சக்தி டீம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுமரத்துக்கு ஒண்ணுனாலே காவேரி ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போவாங்க. இவங்க போய் அரசு மருத்துவமனை பக்கம் போவாங்களா? யோசிச்சு பாருங்க. அரசு மருத்துவமனையில நேத்து ஒருத்தர் ஒரு காணொலி ஷேர் பண்ணியிருந்தாரு. நீங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பிரசவ வார்டு எந்த ஒரு சுகாதாரமும் மெயின்டைன் பண்றது இல்ல. இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்து கொண்டு வராங்க இல்லையா, குழந்தையை காட்டுறதுக்கு 500 ரூபா கொடுத்தா தான் குழந்தையை காட்டுவேன்னு சொல்லிட்டு அது ஜென்ரலா வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி கேட்பாங்க. கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, கொடுக்காதவங்க போவாங்க. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்கும். அரசு மருத்துவமனையில் அதெல்லாம் விருப்பப்பட்டு கொடுக்கலாம். ஏன்னா வந்து அங்க இல்லாதவங்க தான் போவாங்க.
புரியுதா? இந்த இடத்துல நீ காசு கொடுக்கலாம், குழந்தையை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டல் துணியில பண்றாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் காணொலி வெளியிட்டிருக்காரு. ஏங்க இந்த லட்சத்தில் இருக்க அரசாங்கம், இந்த லட்சத்தில் அரசு மருத்துவமனை இதெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களாங்க? ஒரு குழந்தையை காட்டுறதுக்கு இப்படி இருக்கு, யார் வேணா வரலாம், யார் வேணா போலாங்கிற மாதிரி இந்த பிரசவ வார்டு இருக்குங்க. ஏங்க எந்த ஒரு புரோட்டோகாலையும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா மற்றவங்கள சொல்றீங்களே தவிர இந்த திமுக காரங்க ஏன் எந்த கண்டிஷன்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு தான் உண்மையில் நமக்கு தெரியல. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ரத்னராஜ். என் ஒய்ஃப் பேர் கௌசல்யா. நான் திருநெல்வேலி ஐக்ரோனில் குழந்தை பிறகுக்காக கடந்த 10ஆம் தேதி என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, குழந்தைய கொண்டு ஹஸ்பண்டை காமிக்கிறதுக்கு ஒயிட் சிலை கட்டின எப்பண்டு அப்படிங்கிறவங்க வலுக்கட்டாயமாக 500 கொடுத்தா தான் நான் அவங்க காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வயிறு வசூலில் ஈடுபட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லை, தள்ளி கொண்டு போகிறவங்க, நோயாளியாக தள்ளி கொண்டு போகிறவங்க ரேம்ப் வாக் இருக்குது. ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக் ரேம்ப் வாக் இருக்குது. அந்த ரேம்ப் வாக்கு சென்டரில் நிப்பாட்டி இதுக்கு மேலே வரணும்னா எங்களுக்கு 600 கொடுங்க அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக 600 வசூலில் ஈடுபட்டுருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டு பார்த்தேன் நான். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 1000, 2000, 1500, 900 இப்படி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரசவம் ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 பிரசவம் நடக்குது. 20 பிரசவம் நடக்குது. அப்போது ஒரு நாளைக்கு அவங்களோட வசூல் என்ன? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் வாங்குறாங்க? இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா, எடுக்காது? இந்த அதிகாரிகள் பதில் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க? இதுக்கு தயவு செய்து இதுக்கு என்ன நீங்கள் விடிவு காணுங்க. இது என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். வணக்கம். படித்து சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, இவ்வளவு தைரியமா காசை கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அதாவது நம்ம ஒருத்தர் கிட்ட சும்மா கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு துணி இருக்கு, ஆனா கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல யாரோ இருக்காங்களோன்னு தானே தோணுது நமக்கு. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே மாசுக்கு ஏதோ லிங்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே தோணுது நமக்கு. இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி காசு வாங்குறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியாங்க இருக்கும். கத்தி கூச்சல் போட்டிருப்பாங்க, என்ன நீங்க காசு கேட்டு டிமாண்ட் பண்றீங்க, பிரச்சனை பண்றீங்கன்னு கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கும்போது அது கண்டிப்பா மாசுவோட காதுக்கு போயிருக்கணுமா இல்லையா? அப்படி மாசு காதுக்கு போயும் மாசு அதை பத்தி கண்டுக்காம இருக்காருன்னா மாசுக்கும் அதுல ஏதோ கட்டிங் போகுதுன்னு அர்த்தம். அப்படி மாசு அதை கண்டுக்காம மாசு காதுக்கே அது போகாம இருக்குனாக்கா மாசு தூங்கிக்கிறாருன்றதான அர்த்தம். இதுக்கு எனக்கு என்னமோ அவர் காசு வாங்கியிருப்பாருன்னா நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வெளியில கஞ்சா செடி வளருது, உப்பு மாத்திரை இல்லை, சக்கரை மாத்திரை இல்லை, மாத்திரையை மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அரசு மருத்துவமனை வேலை வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில உள்ள பூந்து வெட்டுறாங்க அங்க இருக்கவங்களை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா 3 நாள் ஆன குழந்தைய கடத்திட்டு போறாங்க. இது எல்லாமே அரசு மருத்துவமனையில் நடக்கிறதால உண்மையிலேயே அரசாங்கம் செயல்படுதா இல்ல தூங்குதான்னு மிகப்பெரிய கேள்வி நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல யோசிச்சு பாருங்களேன், இதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அரசு மருத்துவமனைக்கு போவாங்களா? யோசிச்சு பாருங்க நீங்க. ஐயோ அங்க போனாக்கா எந்த ஒரு பாதுகாப்பு இல்லப்பா, நாம பெத்துக்கிற குழந்தைய நம்மகிட்ட இருக்குமான்னு தெரியல, தூக்கி நீங்க போயிட்டா என்ன பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க நீங்க. இல்லைனாக்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குடும்பம் குட்டி சொந்தக்காரங்க மொத்த பேரும் போய் ஒரு 50 பேர் அந்த குழந்தை பெத்துக்கும் போது குழந்தைய பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் 50 பேர். அந்த மாதிரி கேவலமான செயல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்க தான் போகுது பாருங்க. ஏன்னா நம்மளை நாம தான் பார்த்துக்கணும், இவங்க எல்லாம் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நமக்கு ஒரு பிரச்சனைனா நாம தான் பார்த்துக்கணும், நம்மளை நாம தான் பார்த்துக்கணும். இந்த திமுக தீய சக்தி நம்மளை பார்த்துக்கணும்னு நினைச்சா சத்தியமா பார்க்காது. ஏன்னா கக்கூசிலேயே ஊழல் பண்ணவங்க இவங்க, மற்றதெல்லாம் ஊழல் பண்ண மாட்டாங்களா? இவங்களோட முழு ஃபோக்கஸும் ஊழல் பண்றதுல மட்டும்தான் இருக்கே தவிர மக்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ என்னன்னா மக்களுக்கு அந்த எலி பொரியில தேங்காய் வைப்பாங்க, கருவாடு வைப்பாங்க எலியை பிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எலெக்ஷன் கிட்ட வருதுன்றதுனால பொங்கலுக்கு 3000 ரூபாய், இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நம்மள அது எலிப்பொறியில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. எதுக்கு? திருப்பி ஓட்டு போட வைக்கிறதுக்கு. எலிப்பொறியில் எலியை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? சாவடிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ஓட்டை வாங்கிட்டு இந்த 5 வருஷத்தில் எத்தனை பேர் சாவடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. நடக்குதா இல்லைன்னு எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் மக்களே. திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். மக்களுக்காக, அதாவது மக்களோட மக்களா நிற்கக்கூடிய ஒரு தாவேக்கான்ற கட்சி இருக்கு. அந்த மாதிரி கட்சி நமக்கு வேணுமா, இல்ல மக்களை பத்தி துளியும் சிந்திக்காம தன் குடும்பத்தை பத்தி மட்டுமே சிந்திக்கக்கூடிய தீய சக்தி திமுக வேணுமான்றதை நீங்களே சிந்திச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றேன். இப்ப சேலத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் இறந்து போயிட்டாரு ஒரு நபர். நமக்கு தெரியும், சூரஜ் சொல்லிட்டு 37 வயதுடைய நபர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. அப்படி மெடிக்கல் கண்டிஷன் இருந்து வெயில் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் அங்க போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்க வெயில் நின்று தளபதியை பார்க்கும்போது அவர் அங்கேயே மயங்கி விழுந்து அதுக்கப்புறம் அட்டாக் வந்திருக்கு. அவருக்கு ஆல்ரெடி அவருக்கு அட்டாக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இதை தாராளமா தாவேக ஆட்கள் கடந்து போயிடலாம். ஏங்க அவருக்கு மெடிக்கல் கண்டிஷன் தான், நாங்க என்னங்க பண்ண முடியும், கடந்து போயிடலாம். ஆனா அந்த இடத்துல அவருக்கு 5 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்து அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களோட படிப்பு செலவையும் ஏத்துக்குச்சு தாவேகா. ஏன்னா
எங்க கூட்டத்துக்கு வந்தீங்கன்னு கிடையாது. யாருக்கு எது நடந்தாலும் அந்த இடத்துல தாவேகா போய் முதலாளா நிற்கும். இப்போ இவர் வந்திருக்காரு அப்படின்னும் போது இவருக்கு எல்லா செலவையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவரோட உடலை முதற்கொண்டு அவரோட சொந்த ஊருக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் தாவேகா இந்த 2 நாட்களா பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கும் கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கான படிப்பு செலவு நாங்கள் ஏற்றுக்குவோம். இல்ல அது வேண்டாம். அது ஒண்ணு என் குடும்பம் இதுக்கு போய் எங்க அம்மாவுக்கு செலவு பண்ண நான் வெளியே சொல்லுவேன், எங்க அக்காவுக்கு செலவு பண்ண வெளியே சொல்லுவேன், என் குழந்தைக்கு படிப்பு செலவு நான் வெளியே சொல்லுவேன். அதுவும் என் தம்பி தான் அவன். அது வேண்டாம். இந்த ஆம்புலன்ஸ் சேவை ஏதோ கேட்டிருந்தாங்க, அது ஏதாவது பண்ணி கொடுத்தீங்களா? அதான் சொல்றேன், என் குடும்ப இழப்புக்கு எல்லாமே நான் தான் செய்தாக வேண்டும். இந்த ஆம்புலன்ஸ் நான் செஞ்சேன். என் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் ஒரு அண்ணன் இல்ல, வயதில் மூத்தவர் எல்லாமே அவனுக்கு அண்ணன் தான். எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. வயதில் குழந்தைங்க எல்லாமே இறந்து போனவனுக்கு தம்பி தான். என் குடும்ப இழப்பு இது. அதுக்கு நான் ஆம்புலன்ஸ் செய்வேன், இழப்பீடு செய்வேன் சொல்லக்கூடாது. என் குடும்ப இழப்பு, அதுக்கு ஈடு செய்யறது எதுவுமே இல்லை. இந்த மாதிரி மக்களை நேசிக்கக்கூடிய மக்களோட மக்களா களத்துல நிற்கக்கூடிய தாவேகா வேணுமா, இல்ல இந்த மக்களை துளியும் சிந்திக்காத தீய சக்தியான திமுக வேணுமான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இவங்க 5 வருஷத்துல பண்ண ஊழல் லிஸ்ட் போட்டாலே ஒரு நாள் பார்த்தாது அந்த அளவுக்கு பண்ணாங்க. இன்னொரு 5 வருஷம் இவங்க கையில கொடுத்தீங்க அப்படின்னாக்கா மக்களோட தலையெழுத்து என்னவோ, விலைவாசி என்னவா மாறி இருக்கும், தமிழ்நாட்டோட கடன் தொகை என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சு 2026 இப்ப வரப்போற சட்டமன்ற தேர்தலில் சிந்திச்சு வாக்களிங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன். நம்மளுடைய சின்னம் விசில் சின்னம். விசில்ல போயிட்டு கரெக்டா தேடி அப்படியே பிரஸ் பண்ணிட்டு போய் வீட்டில் மட்டும் உட்காரு. மிச்சத்தை பூரா தளபதி விஜய் அவர்கள் பார்த்துப்பார். நல்லது செய்யறதுக்கு அரசியல் அனுபவம் அரசியல்வாதிகள்லாம் தேவையில்லைங்க. 28 வருஷமா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா களத்துல போய் நிக்கிறாரு. அனிதா இறந்தாங்க போய் நிக்கிறாரு. தூத்துக்குடி ஸ்டாலின் வீட்டுக்கு போய் நிக்கிறாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போய் களத்துல நிக்கிறாரு. இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாத்தையும் தொடர்ச்சியா போய் களத்துல நிக்கிறாரு தளபதி அவர்கள். மக்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனாலும் முதலாளா வந்து தளபதி நிற்பாரு. மக்களோட மக்களா நிற்கக்கூடிய ஒரு தலைவர் யாருனாக்கா தளபதி விஜய் அவர்கள். இன்னைக்கு ஏன் அங்க நிக்க முடியலனாக்கா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது. வேணும்னே அவர் மக்களோட மக்களா நின்றாருனாக்கா கண்டிப்பா ஓட் பேங்க் அடி வாங்கிடும்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த ஒரு அனுமதியுமே கொடுக்க மாட்டேங்குது காவல்துறை. இதே எங்க ஆட்சி வந்துட்டாக்கா நாங்க சொல்றதை செஞ்சாகணும். அப்ப கண்டிப்பா நாங்க கேட்கிற பாதுகாப்பை கொடுத்தனாகணும். கண்டிப்பா தளபதி அவர்கள் மக்களோட மக்களாக நிற்பாரு. சிந்திச்சு விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு மட்டும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.